ஹே ஃபூடீஸ், வெல்கம் டு liveloverecipes.com. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பர் யம்மி அண்ட் கிறிஸ்பி ஸ்நாக் ரெசிபி. இதை சைட் டிஷ் ரெசிபியாகவும் வச்சுக்கலாம். இந்த சைட் டிஷ்ஷை நம்ம என்ன வச்சு செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெஃப்டோவர் ரைஸ் இருக்கு இல்லையா, பழைய சாதம்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை வச்சு தான் இந்த பக்கோடா ரெசிபியை நம்ம செய்ய போகிறோம். அவ்வளோ டேஸ்டியாக, அவ்வளோ யம்மியாக இருக்க போகுது, கிறிஸ்பியாகவும் இருக்க போகுது. இதோட டேஸ்ட் லெவல் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, பஜ்ஜி போண்டா இதெல்லாம் தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இதை எப்படி செய்யறதுன்றதை நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்லித்தரேன். இதுக்கு பழைய சாதம் தான் தேவைப்படும்னு இல்லை, வடித்த சாதத்தை ஆற வச்சுட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்காக நீங்கள் யூஸ் பண்ணிக்கவும் செய்யலாம். இப்போது 1 கப் டைட்டாக பேக் பண்ண ரைஸ் இருக்குது இல்லையா, அதை மிக்சியில் ஆட் பண்ணி கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி அதை ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி கொண்டு வந்துடலாம். பார்த்தீங்களா, இப்போது பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் நம்ம ரைஸை அரைச்சி கொண்டு வந்துட்டோம். இதை இப்போது ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு இதில் என்னென்ன ஆட் பண்ணணுன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது இதில் 4 to 5 டேபிள் ஸ்பூன்ஸ் அளவுக்கு இருக்கிற கடலை மாவை ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்து கூடயே நிறையா கொத்தமல்லி இலையை ஆட் பண்ணணும், அப்போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இது கூட கொஞ்சமாக பச்சை மிளகா, இந்த ப்ரிப்ரேஷனுக்கு தேவையான சால்ட் இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தண்ணி எதுவும் ஆட் பண்ண வேணாம், அப்படியே நல்லா கலந்து விட்டுக்கிட்டிங்க அப்படின்னா ரைஸில் இருக்கிற மாய்ஸ்சரே நம்மளுக்கு போதுமாக இருக்கும். இப்போது இது ஒரு பக்கோடாவோட மாவு பதத்துக்கு நம்மளுக்கு கிடச்சிடும். ஒரு வேளை கொஞ்சம் வாட்டரியாக நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கடலை மாவு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், நல்லா தான் இருக்கும். இப்போ நம்ம டோ ரெடியானதுக்கப்புறமா ஒரு வானலில் பொரிக்கிற அளவுக்கு தேவையான எண்ணெயை ஆட் பண்ணிவிட்டு நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சு பேட்ச் பை பேட்சாக இந்த பக்கோடாவை கையிலையோ இல்லை ஸ்பூன்லேயோ ட்ராப் பண்ணி கொஞ்சம் கலர் ஆனதுக்கப்புறம் ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறம் எடுத்துட்டிங்க அப்படின்னா கிறிஸ்பியான பக்கோடா ரெடி ஆகிடும். ஓகே, லெஃப்டோவர் ரைஸ் ரொம்பவே உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதில் என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே குக் பண்ணி வச்சு ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக அதை சோக் பண்ணி ஒரு எர்தன் க்ளே பாட்டில் சோக் பண்ணிவிட்டு அதை ஃபெர்மெண்ட் பண்ணி காலையில் சாப்பிட்றோம் இல்லையா, பழைய சாதம்னு சொல்லிட்டு அப்படி சாப்பிட்றது மூலியமாக கிட்டத்தட்ட ரைஸில் இருக்கிற 60% ஆஃப் கேலரிஸ் வந்து குறைஞ்சிருது. ஃப்ரெஷ்லி குக் பண்ண ரைஸில் அதிகமான கேலரிஸ் இருக்கும். ஆனால் இந்த மாதிரி ஓவர் நைட் சோக் பண்ணி வச்சு நீங்கள் சாப்பிட்றதுனால அதோட கேலரிஸ் கம்மியாக இருக்கிறதுனால உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஓவர் நைட் சோக் பண்ணி வச்சுட்டு சாப்பிட்ற டிஷ்ஷஸில் ரைஸில் அயன், பொட்டாசியம், கால்சியம் இந்த கண்டென்ட்டெல்லாம் ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓவர் நைட் சோக் பண்ணி சாப்பிட்ற ரைஸில் ஃபைபர் கண்டென்ட் ரொம்பவே அதிகமாக இருக்கிறதுனால கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த ப்ராப்ளமும் ரிலீவ் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் டீ ஆர் காஃபி அடிக்டாக இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி லெஃப்டோவர் ரைஸ் சாப்பிட்றதுனால உங்களுக்கு அந்த டீ ஆர் காஃபி மார்னிங்கே எந்திரிச்சோடனே குடிக்கணும் அப்படின்ற கிரேவிங் குறைஞ்சிடும் அப்படின்றது ஒரு ரிசர்ச்சில் ப்ரூவ் ஆகிருக்கு. ஸோ இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.